கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே, சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆனால் தேவ ஆலயத்தை கட்டும்படி வாஞ்சித்தது தாவீது. வரைபடம் தாவீதிடத்தில்தான் கொடுக்கப்பட்டது. தேவ ஆலயத்தை கட்ட தாவீது அநேக பொருள்களை சவதரித்து வைத்திருந்தார். தேவ ஆலயத்தை கட்டும் முன் படுக்கையின் மேல் ஏறுவதில்லை என்று கூட பொருத்தனை கூட செய்திருந்தார். ஆனால் தேவனோ தாவீதை பார்த்து, நீ என் நாமத்திற்கென்று ஆலயத்தை கட்ட வேண்டாம். அதற்கு அவர் சொன்ன ஒரே காரணம், நீ யுத்த புருஷன், மிகுதியான இரத்தங்களை சிந்தினவன். உன் குமாரனாகிய சாலமோனோ அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான், அவன் என் நாமத்திற்கென்று ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். தேவன் யுத்த பிரியரிடத்திலும் சண்டை போடுகிறவரிடத்திலும் பிரியம் வைப்பதில்லை. அவர்கள் கைகளால் பணிவிடை கொள்ளுவதுமில்லை. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாமே தேவன் தங்குகிற ஆலயமாய் மாற்றப்படுகிறோம். நம்மிடத்திலே சண்டைகளும் யுத்தங்களும் போர் செய்கிற குணங்களும் காணப்படும் வரையிலே நாம் தேவ ஆலயமாக மாற்றப்படவும் முடியாது. தேவன் அதிலே வாசம் செய்யவும் மாட்டார்.